நீதிமன்ற வளாகத்தில் கையில் கோப்புகளுடன் நடந்து சென்று கொண்டிருந்த வழக்கறிஞரை குமாஸ்தா ஒருவர் பின்தொடர்ந்து வந்து அரிவாளால் வெட்டிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஓசூர் நீதிமன்ற வளாகத்தின் முன் பட்டப்பகலில் நடந்த கொடூரத்தின் உச்சம்தான் இந்த சம்பவம். வழக்கறிஞர் ஒருவரை பெருவாரியான மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் வக்கீலுக்கு குமாஸ்தாவாக வேலை பார்த்து வந்த ஒருவர் அரிவாளால் துடிக்க துடிக்க வெட்டியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஏரி தெருவைச் சேர்ந்த கண்ணன் என்ற வழக்கறிஞர் இந்த சம்பவத்தில் வெட்டப்பட்டிருக்கிறார். சத்யநாராயணா என்ற வழக்கறிஞரிடம் கண்ணன் உதவியாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் அவருடன் பணிபுரிந்து வந்த சத்யவதி என்ற வழக்கறிஞருக்கு கண்ணன் இடையூறாக சில நெருக்கடிகளை ஏற்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அப்பெண் தன் கணவரான ஆனந்திடம் சொல்லவே இருதரப்பிற்கும் மோதலாகி இருக்கிறது. இது தொடர்பாக முன்னதாக 3 முறை பேச்சுவார்த்தை வரை சென்று இருதரப்பும் சமாதானமானதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையிலும் மனைவியுடனான மோதலை கண்ணன் தொடர்ந்து வந்த ஆத்திரத்தில் அவரை ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஆனந்த் வெட்டி கொள்ள முயன்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படுகாயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாமாகவே நீதிமன்றத்தில் சரணடைந்த ஆனந்திடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவத்தில் கணவரை கொலை முயற்சிக்கு தூண்டியதாக கூறி கண்ணனின் சகோதரர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் சத்தியவதியையும் போலீசார் கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோர்ட் காம்ப்ளெக்ஸில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட சக ஒரு வழக்கறிஞர் வெட்டி படுகாயத்தோடு இன்னைக்கு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றார். இதை பார்த்துட்டு இருக்க பப்ளிக்கும் சரி, இல்லை அதை சுற்றி இருக்க மற்ற வழக்கறிஞர்களும் சரி, யாரும் ஒருத்தர் கூட போயிட்டு அவங்கள யாருமே மடக்கலை, எதுவுமே பண்ணலை. எல்லாமே அவங்கவுங்க ஃபோன் எடுத்து வச்சு வீடியோ எப்படி கவர் ஆகுதுன்ற மாதிரி தான் கான்செப்டோடு இருக்காங்களே. டெய்லி பல குற்றவாளிகள் வந்துவிட்டு போகிற இடமா இருக்குது. இங்கே போதுமான போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி என்ரோல்மெண்ட் பண்ண அட்வொகேட் தான் உள்ளே வராங்களா அப்படின்ற மாதிரி யாரும் செக் பண்ணி உள்ளே விடுறது கிடையாது. நிறைய இப்போ ஒரு கொலை குற்றவாளி கூட பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறாங்க அவங்க இங்கே வரும்போது. ஆனால் இங்கே இருக்க வழக்கறிஞர்கள் ஒரு கேஸை வாதாடிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சேஃப்டியுமே கிடையாது. ஓசூர் வழக்கறிஞர்களை இந்த சம்பவம் கொந்தளிக்க செய்த நிலையில் அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்கி கைத்துப்பாக்கி கொடுக்க வேண்டுமென கோஷமிட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் அருகே பள்ளியின் ஓய்வறையில் இருந்த ஆசிரியையை இளைஞர் ஒருவர் பள்ளிக்குள் புகுந்து வெட்டி கொன்ற அதிர்ச்சிக்கிடையே இந்த கொடூரம் தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து செய்தியாளர் ஜெயசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.